எப்படின்னா இந்த குறிப்பாக ஒரு மனிதனுக்கு சனி செவ்வாய் ராகு எப்போ தெரிஞ்சு நீங்களே ஈஸியாக பலன் கற்றுக்கலாம் சொல்லலாம். சனி செவ்வாய் ராகு முக்கியம். தேய்பிரை சந்திரன் அடுத்து சனி செவ்வாய் ராகு 3 கிரகங்களுடைய தொடர்போ அல்லது தனித்த வகையில் சனியோட தொடர்போ அல்லது பார்வை சேர்க்கை தொடர்புனால அர்த்தம் பார்வை முறை அல்லது சேர்க்கை இப்படி ஏதாவது விதத்தில் தொடர்பு கொள்வது. அவை எந்தெந்த ஸ்தானங்களோடு தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகும். சரி, அந்த பிரச்சனை லேட் ஆகும். உதாரணம் மேரேஜ்னு வைக்கிறப்ப உதாரணமாக இப்போ அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட வந்தார் தனுசு கன்னி லக்கணம். கன்னி லக்கணமாக லக்கணத்தில் சனியும் 4 செவ்வாய். அப்போ லக்கணத்துலேருந்து சனி 7ஆம் பாதத்தை பார்க்குது, 4ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்துல ராகு லக்கணத்தில் கேது. அப்போ சனி கேது லக்கணத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுங்க. சனி 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்க, செவ்வாய் 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்க, 7ஆம் இடத்துல ராகு இருக்க, இப்படி இருக்கிற ஒரு அமைப்பில் என்ன செய்யலாம்? நிச்சயமாக அடித்து சொல்லிடலாம். சுக்கிரனையும் பார்த்தா முடிஞ்சு பண்ணிக்கலாம். சுக்கிரனையும் குருவையும்